அனைவருக்கும் வணக்கம். நல்லவரை எப்படி அடையாளம் காண்பது, கெட்டவர்களை எப்படி அடையாளம் காண்பது என்று ஒரு அன்பர் கேட்டிருக்காரு. இப்போ நல்லவர் கெட்டவர் அப்படிங்கிறதுல பார்த்திங்கன்னா 100% நல்லவர் இல்லவே இல்லை, 100% கெட்டவர் இல்லவே இல்லை. இன்பம் துன்பம் 2 பேருக்கும் சரிசமமாக தான் நடக்கும். அது நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ நல்லவரை நம்ம எப்படி அடையாளம் கண்டுகொள்வது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு நல்லவருக்குள்ள நிறையா கெட்ட தன்மைகள், கெட்ட எண்ணங்கள் அதை மாதிரி இல்லையா அப்படின்னு பார்த்திங்கன்னா, அங்கங்கேயும் 1-2 இருக்க தான் செய்யும். அது இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் மனிதர்களை பொறுத்த வரைக்கும் நல்லவர்களாக இருப்பவரிடம் எந்த கெட்ட பழக்க வழக்கமும் இருக்கக்கூடாது என்பதை அவர்கள் நம்புகிறார்கள். ஆனால் அப்படி இல்லை, இயற்கை அப்படி இல்லை. நல்லவர்களாக இருந்தாலும் கெட்டவர்களாக இருந்தாலும் ஆசை என்பது இயற்கையானது. இப்போ நல்லவர்கள் செய்த நிறைய விஷயங்களை அவங்க சொன்னாங்கன்னா அவங்கள நீங்கள் மதிக்கவே மாட்டீங்க. ஆனால் மகான்கிட்ட சொன்னாங்க அப்படின்னா அவர்களை சரிசமமாக தான் பார்ப்பார்கள். அவர் பகுத்து பார்ப்பார். அவர் எப்படி எந்த விஷயத்தில் சரியானவர் என்று பகுத்து பார்ப்பார். மனிதனுக்கும் மகானுக்கும் உள்ள வித்தியாசம் இதான். இப்போ 100% நல்லவங்களும் கிடையாது, 100% கெட்டவங்களும் கிடையாது. கெட்டவங்களையும் சில நல்ல தன்மைகள் இருக்குது, நல்லவங்கள்லேயும் சில கெட்டத்தன்மைகள் இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு மனிதனோட அகங்காரத்தை நீங்கள் தூண்டி விட்டீங்கன்னா அவன் அவனோட தன்மைங்கிறது வெளிப்பட்டுரும். அப்போ இப்படி மாறி மாறி தான் நடக்கும். இப்போ இதில் நம்ம அவரை எப்படி அடையாளம் காணுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடையாளம் கண்டுபிடிப்பது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லவர்கள் விட்டு கொடுத்து போவார்கள். நிறைய விஷயங்களில் விட்டு கொடுத்து போவாங்க, சில விஷயங்களில் விட்டு கொடுக்க மாட்டாங்க. கெட்டவர்கள் விட்டே கொடுக்க மாட்டார்கள், சில விஷயத்தில் விட்டு கொடுத்து போவார்கள். ஒரு நிர்பந்தம் அப்படின்னு வரும்போது யாராக இருந்தாலும் விட்டு கொடுத்து தான் போயாகணும், வேறு வழியே கிடையாது. அப்போ எப்படி இவங்களை நல்லவர் கெட்டவர் என்று அடையாளம் கண்டுபிடிப்பதுன்னு பார்த்தீங்கன்னா, 2 பேர்கிட்டையும் நல்ல குணம் எவ்வளோ இருக்குது, கெட்ட குணம் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ நல்ல குணம் நிறையா இருக்கிற ஒரு நபர் அப்படி இருந்துன்னா அவரை நல்லவராக தேர்ந்தெடுங்க. கெட்ட குணம் நிறையா இருக்குது அப்படின்னா அவரை கெட்டவராக தேர்ந்தெடுத்துங்க.